சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 7th சிவிக்ஸை ஓவரால் எல்லா லெசன்ஸையும் பார்க்க போகிறோம். 55 பக்கம். இந்த 55 பக்கத்துலேருந்து 2 கொஸ்டின் டிஎன்பிசியில் பொதுவாக எதிர்பார்க்கலாம். இதில் இருக்கிற சிவிக்ஸில் இருக்கிற முக்கியமான டேட்டாவை கட் பண்ணி கரெக்டாக 55 பக்கம் வச்சுருக்கேன். இந்த 55 பக்கத்தில் 2 டேட்டா தான் இருக்குது. டக்குன்னு பார்த்தா சூப்பராக ஒரு 3/4 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த 7th சிவிக்ஸ்னாலே நீங்கள் படிக்கவே வேணாங்கிற அளவுக்கு நடத்தி கொடுத்துருவேன். மாநில கட்சியாக இருக்கட்டும், சின்னதான் 3/4 மணி நேரம் கூட தேவையில்ல, 1/2 மணி நேரத்தில் நடத்திடலாம். இதற்கு முந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் சுற்றுலா நடத்தியிருப்பேன். இப்போ இது நடத்த போகிறேன். மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகள். இந்த பாடம் படிக்கணுமானா இந்த பாடத்தில் இருக்கிற 1-2 தகவலை மட்டும் படித்தா போதும், ரைட்டாப்பா. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா. எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து ரீட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் படிக்கணும், நிறைய +1 +2 படிக்கணும். அதனால தான் அழகாக கட் பண்ணி தேவையானதை மட்டும் வச்சுருக்கேன். பார்த்துருமா? ரைட். மதம் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். புத்த மதம்னா விகாரம், இந்து மதம் தெரியும், கிறிஸ்து மதம் தெரியும், இஸ்லாம் தெரியும். சமண மதம்னா பசாதி, அப்போ ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, எல்லோரும் சமமாக இருக்கணும், இதான் ஷார்ட்கட். சமணம் சாதி, சமண மதம் சாதி பார்க்கக்கூடாது. அடுத்து ஜுடாய் சினகாக், ஜுடாய் சினகாக். அப்போ என்னென்னா இந்த இது ஜூட்டுனா சிக்காமல் ஓடிடு. ஜூட்டுனா அந்த மதம் எப்படி சொல்லுதுன்னா ஜூட்டு விட்டால் சிக்காமல் ஓடி போயிரு. அடுத்து ஜொரிஸ்ட்ரிய மதம், இந்த ரீயும் இந்த அகியா ரீ, இந்த ரீயும் வச்சுக்கணும். அவ்வளோதான், பெருசாலாம் நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை, ரைட்டாப்பா. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த தினங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ லைனில் நிற்பாங்க. ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம்னா எப்படின்னா இப்படி லைனில் நிற்பாங்க ஆண்கள், இப்படி லைனில் இருப்பாங்க பெண்கள். அப்போ எத்தனை லைனு? 2 லைன், அப்போ 11. ஜூலைனா லைனில் நிற்பாங்க, அப்போ உலக மக்கள் தொகை தினம் லைனில் நிற்பாங்க. அடுத்து பிப்ரவரி 21 மே 21 2 இருக்கா? பிப்ரவரி மாதம்னா தாய்மொழி தினம் வந்துடணும். மே மாதம்னா கலாச்சார பன்முகத்தன்மை. ஸோ மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் மேரேஜ் அப்படின்னா மே மாதம் மேரேஜ் பண்ணிக்காங்க. தாய்மொழி தினம் கொண்டாடுறது இருந்தால் பிப்ரவரி மாதம் கொண்டாடிக்காங்க. பிப்ரவரி 21 வயது ஆனால் தான் கல்யாணம் பண்ணணும் நீங்கள், ரைட்டா. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஏஜ்னு சொல்கிறாங்க. அப்போ 21, இங்கேயும் 21 தான், ரைட்டா. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை மத நல்லிணக்க தினம். பொங்கல் கொண்டாடுறோம்ல, அதில் 3rd வீக் தான் பொங்கல் கொண்டாடிட்டு இருப்போம். அப்போ பொங்கலில் அந்த ஞாயிற்றுக்கிழமை மத நல்லிணக்க தினம் கொண்டாடிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத நல்லிணக்கம், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சா. ரைட். இதுதான் அந்த மக்கள் தொகை குடியிருப்புகளில் இருக்கிற 2 டேட்டா. அடுத்து சமத்துவம்னு ஒரு பாடம். சமத்துவம்னா எல்லாமே சமம் தான், பொதுவாக வந்து வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சமமாக நினைக்கணும், அதான் சமத்துவம். லாஸ்கிங்கிறவர் சொல்லியிருப்பார். இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்கு எல்லோரும் வராங்க, எல்லாருக்குமே சாப்பாடு சமமாக கொடுக்கணும், கரெக்டாக சமத்துவமாக பண்ணணும், இல்லாட்டி ஹோட்டல் கடையை லாஸ் ஆயிரும், அதான் ஷார்ட்கட் லாஸ்கி. அப்போ சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். இப்படி சொன்னவர் யார்? லாஸ்கி. இல்லாட்டி உனக்கு லாஸ் ஆயிரும் பார்த்துக்கோங்க ஹோட்டல் கடை நடத்துனீங்கன்னா அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்காங்க. சட்டத்தின்படி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஏவி டைசி, ஒரு பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர், வாதுரைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் சட்டம். இப்போ டை அடிக்கிறோம்னா ரூல் படி தான் டை அடிக்கணும், இல்லாட்டி தலையில் என்ன ஆகும், தலைக்கு விட்டுட்டு காதுக்கு நெத்திக்கெலாம் டை அடிச்சிருவாங்க. சட்டத்தின்படி ஆட்சி டைசிங்கிற மாதிரி தலைக்கு டை அடித்தா சட்டத்தின்படி டை அடிக்கணும். ஸோ இதை ஷார்ட்கட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 1952 நம்ம முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. அப்பயே நம்ம பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டோம். ஆனால் 71 தான் சுவிட்சர்லாந்தில் கொடுத்தாங்க. சுவிட்சர்லாந்து தான் நேரடி மக்களாட்சி, நம்ம மறைமுக மக்களாட்சி. 71 தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வயசில் யார் வேணாலும் போட்டியிடலாம். நம்ம இந்தியாவோட நீங்கள் எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏ நிற்கட்டும், 25 வயசில் நீங்கள் நிற்கலாம். ராஜ்யசபாங்கிற போது தான் 30 வயசுங்கிற மாதிரி வருது, ரைட்டு. அதை சொல்கிறாங்க. அரசை விமர்சிக்கலாமா? விமர்சிக்கலாம் தான். இந்த இதை போனோட்டம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. வாக்களிக்க உரிமை இருக்குது, பொது அலுவலகத்தில் பங்கு உள்ள உரிமை இருக்குது, அரசை விமர்சனம் செய்யும் உரிமையும் இருக்குது. பிரதமராக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், வாக்களிக்கிற அன்னைக்கு பொது தேர்தல் அன்னைக்கு 2 பேரும் சமந்தான். அடுத்தது இவங்க பெண்களுக்காக போராடியவங்க ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி. இதில் புதுசாக யாருன்னா தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கேயா, சகாவத் உசேன், இவங்க மட்டும்தான். இது ஷார்ட்டாக எப்படி வச்சுக்கலாம்னா தாராபாய், தாரா, பேகம், அடுத்து வந்து ஷகாவத், என்னது ஷகாவத், இந்த 3 பேர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. இவங்களாம் பெண்களுக்கு சம அந்தஸ்து வேணும்னு போராடினவங்க. பெண்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் 50% இடஒதுக்கீடு கொடுக்குறோம். பெண்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே, சிறுவர் சிறுமியர் ஆண்கள் எல்லோரும் சமமான உரிமைகள் வேலைவாய்ப்பெல்லாம் வழங்கணும்னு சொல்லி யுனிசெஃப் நிறுவனமே சொல்லியிருக்கு. யுனிசெஃப் உலகளவில் இருக்கிற சில்ட்ரன் தெரியுமில்ல உங்களுக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அவங்களே யுனிசெஃபே சொல்லியிருக்காங்க. 2017 17 ரூல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் 5வது ரூலு பாலின சமத்துவத்தை தான் சொல்கிறாங்க.
2017 17 ரூலு. அதில் 5வது ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலின சமத்துவத்தை தான் சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் விதி 14. அந்த 21 இருக்குல்ல, அந்த சமமான பாதுகாப்புன்னு சொல்கிறோம்ல, 21 வலிமைப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறத 21 தான் வலிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 14னா சமம், 15னா பாகுபாடை தடை செய்கிறது, 16 பொது வேலைவாய்ப்புகளில் பங்கு பெறுறது, 17 தீண்டாமை, 18 பட்டங்கள் ஒழித்தல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். 10th புக்லேயே அடிப்படை உரிமையில் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அடுத்து அரசியல் கட்சி. அரசியல் கட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டால் அது தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர் அமைப்பு தான். தேர்தல் ஆணையத்திட்ட பதிவு செய்யணும், 100 பேர் கொண்ட பேராக போய் வாக்காளர் அட்டையோட பதிவு செய்யணும், கொள்கைக்கான புத்தகத்தை வச்சுருக்கணும், 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் வாங்கினா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படலாம். கட்சி ஆரம்பிக்கிறது வேறு, அங்கீகரிக்கிறது வேறு. அங்கீகாரம் வேணும்னா 5 ஆண்டுகள் அந்த கட்சி செயல்பாட்டில் இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும். வாக்குனாலே 6% தான். வாக்குனாலே 6% தான். ஒரு கட்சிக்கு தலைவர் இருக்கணும், செயல் உறுப்பினர்கள் இருக்கணும், தொண்டர் இருக்கணும். இப்போ நம்ம நியூஸ் பார்ப்போம், பொதுக்குழு உறுப்பினர்கள் அது இதுன்னுவாங்க. பொதுவாக தலைவர் புக்கில் இருக்கிறபடி என்ன, தலைவர், செயல் உறுப்பினர், தொண்டர், அவ்வளோதான். ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, வடகொரியா. ஏன்னா இவங்க தான் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். இவங்கெல்லாம் ஒரு கட்சி முறை தான். சீனா, வடகொரியா, கியூபா. கட்சி ஒரு கட்சி தான், ஆள் மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இராணுவ ஆட்சி மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், இரு கட்சி முறைக்கு நம்ம பிரிட்டிஷும் அமெரிக்கா தான். பிரிட்டிஷில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சின்னு 2 இருக்கும். அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சின்னு 2 இருக்கும். பல கட்சி முறைக்கு நம்ம இந்தியா, ஃப்ரான்ஸு, அடுத்து ஸ்வீடன், நார்வே. இப்போ நார்னா இப்போ வேர் இருக்குல்ல, ஒரு வேரில் நார் இருக்குன்னா பல விதமாக இருக்கும். ஸ்வீடன்னா ஸ்வீட்டில் பல விதமான ஸ்வீட் இருக்குது, அந்த மாதிரி தான். ஸோ இந்தியா, ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், நார்வே பல கட்சி முறைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். கட்சியை பொறுத்தளவுக்கு 3 நிலைகள் இருக்குது. தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை கட்சியும் இருக்குது. தலைமையகம் டெல்லியில் இருக்குது. நான் சொன்னேன்னா ஒரு கட்சியை பதிவு செய்யணும்னா இந்த 3 ஸ்டெப் தான். பதிவு செய்யணும், 100 பேர் கொண்ட ஒரு வாக்காளர் அட்டையை வச்சுருக்கணும், கட்சி அமைப்பு குறித்து ஆவணத்தை வச்சுருக்கணும். ரைட்டு. இப்போ நீங்கள் விஜய்கிட்ட போனீங்கன்னா இந்த 3 வச்சுருப்பார். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி. தேசிய கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சியாக இருக்கட்டும், 6% ஓட்டிங் வாங்கிடணும். என்ன தேசிய கட்சின்னு வரும்போது 4 மாநிலங்கள்ங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். 4 மாநிலங்கள்ங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3 மாநிலங்கள் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு தேசிய கட்சி ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 மாநிலங்கள் இருக்குன்னா இதுக்கு 6% வாக்கு, 4 MP எடுக்கணும், 2%. பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்னா 2 விரல காமிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்னா 3 விரல காமிங்க. இது சட்டமன்ற தேர்தல். இது 3 மாநிலங்களில், 3 ஸ்டேட்டில், 3 ஸ்டேட் இது மட்டும்தான். இது 4 ஸ்டேட்டு. 4 ஸ்டேட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள். இதை பொறுத்தளவு 4 MP எடுக்கணுங்க. 4 MP எடுத்தால் தான் இவங்க என்ன தேசிய கட்சியை அங்கீகரிக்க முடியும். 6% ஓட்டிங் வாங்க. 4 மாநிலங்களில் 6% ஓட்டிங் வாங்க. மக்களவைத் தேர்தலோ அது மாநிலங்களை சட்டமன்ற தேர்தலோ 6%. இங்கேயும் அப்படி தான் 6% வாக்குகள் பெறணும். இங்கே 4 MP எடுக்கணும், இங்கே 2 MP எடுத்தால் போதும். 2 MP அல்லது 2 MLA. சாரி 1 MP 2 MLA. இப்போ தான் நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஒரு MP ஆகணும், இல்லைனா 2 MLA. அவரும் புஷி ஆனந்த் ஜெயிச்சிட்டாங்கன்னா மேக்ஸிமம் வாங்கிடலாம். அந்த மாதிரி 1 MP 2 MLA. ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டால் வெற்றின்னு எடுத்துக்கிட்டால், குறைந்தபட்ச வெற்றின்னு எடுத்துக்கிட்டால் 2%னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 3 நாமம் போட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. 2ங்கிற சிம்பிளை காமிச்சிட்டு வெற்றி நமக்கு தான் பாய்ன்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அது 2%னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 3%னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. எப்பயுமே ஓட்டுனா என்னப்பா, இப்போ நான் கொஸ்டின் கேட்பேன், எப்பா இங்கே வாப்பா, நீ ஒரு மாநில கட்சி ஆரம்பிக்கிற, சரி, ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி, 1 MP எடுக்கணும், இல்லைன்னா எத்தனை MLA எடுக்கணும் சார்? 2 MLA எடுக்கணும் சார். நானும் விஜயும் ஜெயிக்கணும் சார்னு சொல்லுவீங்க நீங்கள். ரைட்டா? 1 MP எடுப்பா, விஜய் மட்டும் கூட ஜெயிச்சா கூட போதும் சார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரிப்பா இங்கே வாப்பா, நீ தேசிய கட்சி ஆரம்பிக்கிற, எத்தனை MPப்பா எடுக்கணும் சார்? 4 மக்களவை தொகுதி, 4 MP எடுக்கணும் சார். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்கள், பொதுவாக 4 MP எடுத்துகிட்டா போதும் சார். 4 MP எடுத்துகிட்டா போதும் சார். சரியா? 6% ஓட்டிங் எத்தனை மாநிலங்களையா? 4 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க ஓட்டுகளில் 6%. சும்மா ஒரு மாநிலத்தில் வாங்கினா அது மாநில கட்சி, 4 மாநிலத்தில் வாங்கினா தான் தேசிய கட்சி, 6% ஓட்டை. அப்போ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக இருக்கா? ரைட், ஓகே. அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்.
இப்போ தேர்தல் குழு சின்னங்கள் வழங்குறாங்கல்ல, ஒதுக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படாது. 1968 ஆணையின்படி தான் இதெல்லாம் நடக்குது. இந்த 1968 இது ரிப்பீட் 2-3 டைம் வரும். நம்ம தமிழ்நாடுன்னு பேர் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆணையத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் குழு 1968 தேர்தல் சின்னங்கள். சின்னம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 1968 சின்னம் ஒதுக்குறதுக்கு முன்னாடி 66 இந்திரா காந்தி அம்மா பீரியட். ஸோ அப்போ தான் சின்னங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த 1968 இந்த தேர்தல் குழு இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்னம்ங்கிறது ஒருத்தருடைய சின்னம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக சுழிச்சு விட்டா ஒரு சின்னம், அதான் 1968. அவ்வளோதான். ரைட்டாப்பா, ஷார்ட்கட்டு. ஏன்னா அந்த தேர்தல் குழு சின்னங்கள் கொடுக்குறதுன்னு எப்போ அந்த அமைப்பு 2 வகையாக பிரித்தாங்க அப்படின்னா, ஒரு 6ங்க நம்பரை போடுங்க, லைட்டாக சுழிச்சு விட்டால் 8, அப்போ 1968 சார். அது இந்திரா காந்தி அம்மா பீரியடுனால 66 அது அப்புறம் அப்படிங்கிற போது அதுவும் கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். எதிர்க்கட்சி தலைவருங்கிறவர் ஒரு கேபினட் அந்தஸ்து கொண்டவர். இதெல்லாம் 10th புக்கிலே படிச்சிருப்பீங்க. அடுத்து விலங்குகளின் சின்னங்கள் வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியிருக்கு. இருந்தாலும் சிங்கம் யானை மட்டும் கொடுத்துட்டு வராங்க. சிங்கம் யானையெல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே மாதிரி இப்போ தேசிய கட்சிக்குன்னு ஒரு சின்னம் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு தாமரையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தாமரை வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே. ஆனால் மாநில கட்சியில் இப்போ ரெட்டலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன், கொடுத்துருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ உதயசூரியன் எடுத்துக்காங்க கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு ஸ்டேட்டில் ஏதாவது சின்னம் கொடுக்க வேண்டியது கொடுக்கலாம். வேறு ஸ்டேட்டு தானே அது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ சிவசேனா மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனா கட்சியும் ஜார்க்கண்டில் இருக்கிற முக்தி மோர்ச்சாங்கிற கட்சியும் வில்லு மற்றும் அம்பை சின்னத்தை பயன்படுத்துகிறாங்களாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் உள்ள வித்தியாசம், 4 மாநிலம் 4 ஸ்டேட்டில் வலிமையாக இருக்கணும். இப்போ தென்னிந்திய மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டால் இப்போ 5 ஸ்டேட் இருக்கும். நம்ம கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா 5 இருக்கும். பொதுவாக இது 4 தானே இருந்துச்சு. 4 ஸ்டேட்டில் வலிமையாக இருக்கணும், அதான் தேசிய கட்சி. அடுத்த மாநில கட்சி அப்படின்னா 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையாக இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன அங்கே ஒதுக்கிட்டால் அது ஒன்று தான், இது வேறு மாநிலத்துக்கும் ஒதுக்கலாம். அடுத்தது ஃபெடரல் சிஸ்டம், இதோட கேட்டிருந்தாங்க. கூட்டாட்சி அமைப்பு, ஃபெடரல் சிஸ்டம், கூட்டாட்சி அமைப்பு. அடுத்து உற்பத்தி, எக்கனாமிக்ஸ். இது உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, முதன்மை நிலை உற்பத்தினா விவசாயம் டைரெக்டாக ஃபுல்லாக அது பருத்தி தயாரிக்கிறது, அது டைரெக்டாக அந்த பருத்தியை அப்படியே எடுக்கிறது முதன்மை துறை. அது ஆலைக்கு கொண்டு போகிறது 2ஆம் நிலை துறை. 3ஆம் துறைங்கிறது சேவை மாதிரி, அது சேல்ஸ் பண்ணுறது மாதிரி வந்துடும், அது 3ஆம் துறை. அவ்வளோதான். இதான் முதன்மை துறைக்கும் 2ஆம் துறைக்கும். 3ஆம் துறை தான் பயங்கர சேவை துறை தான் அதிக வருமானம்னு சொல்கிறாங்க. ஸோ உற்பத்தியோட வகையில் 3 முறை இருக்குங்கிறத மறந்துடாங்க. இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது உற்பத்திக்கான காரணிகள். முதன்மை உற்பத்திக்கான காரணிகள் நிலமும் உழைப்பும் வேணும். முதன்மைனா இப்போ நான் ஒரு விவசாயி, எனக்கு என்ன வேணும்? நிலம் வேணும். வெறும் நிலம் இருந்தால் போதுமா? உழைப்பு வேணும். ஆனால் 2ஆம் நிலைனா ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்காங்கவே, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தொழிலோட அமைப்பு வேணும், அந்த ஒரு ஃபேக்ட்ரி வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஃபேக்ட்ரியோட அமைப்பு வேணும். ஸோ இதான் முதல் நிலை 2ஆம் நிலைக்கான காரணிகள். அடுத்தது ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தான் பொருளியலுடைய தந்தை. செல்வத்தை அடிப்படையாக கொண்டு செல்வ இலக்கணம் ஆகும். செல்வத்தை அடிப்படையாக கொண்டது தான் செல்வ இலக்கணம். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை 1759 நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. இந்த உணர்வுங்கிற வார்த்தை வந்தால் 59. நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் வந்துட்டால் 76. இப்போ 6ன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு காரணி. அதான் எப்படி விவசாயம் பண்ணால் 6ன்னு ஒன்று இருக்குது. உணர்வுன்னு வந்துட்டு அந்த 59 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ காரணினா 6, உணர்வுனா 9. இது ரெண்டுமே 1700 சில்லற தான். எக்கனாமிக்ஸ்ன்னு வந்துட்டாலே 1700 போட்டுருணும். இதில் 59ன்னு வந்துட்டால் அது வந்து உணர்வு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 76ன்னு வந்துட்டால் அது வேறு காரணி. இந்த 2 மட்டும் ஞாபகம் வைக்கணும். ரைட்டாப்பா, மறந்துடாதீங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே. இது உற்பத்திங்கிற ஒரு பாடத்துலேருந்து வந்தது. வேலை பகுப்பு முறையில் ஆடம் ஸ்மித்து நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணிகளில் அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு வேலையை எப்படி பகுத்து கொடுக்கணும், அப்படி டிவைட் பண்ணி கொடுத்தா தான் அந்த வேலை ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தொழில் முனைவரை தொழில் அமைப்பாளர்னு சொல்கிறாங்க. தொழில் முனைவரை சமுதாய மாற்றம் காணும் முகவர்னு சொல்கிறாங்க. சமுதாய மாற்றம் காணும் ஒரு முகவர்னு சொல்கிறாங்க. அடுத்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஒரு மாநில அரசு எப்படி செயல்படுகிறதுங்கிறது பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம ஓட்டு போடுறோம், அந்த கட்சி ஜெயிக்குதுங்கிறது. முக்கியமான பாயிண்ட்டுகளை பார்ப்போம். பொதுவாக வந்து ஒரு ஆளுநராக நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 35 வயசு நிறைவடைந்தவராக இருக்கணும். ஆளுநருக்கு என்ன செய்யணும்? 35 வயசு கொண்டவராக இருக்கணும்.
குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் எத்தனை வயசு இருக்கணும்? 35 வயசு தான் இருக்கணும். அதே ராஜ்யசபா எம்பி அல்லது சட்ட மேலவைனா 30 வயசாக இருக்கணும். சாதாரண நம்ம சட்ட கீழவை அப்புறம் லோக்சபா எம்பினா 25 வயசு இருக்கணும். அவ்வளோதான். ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு இருக்கணும். இது பேசிக்கான கண்டென்ட். இப்போ வாழ்வில் இவருக்கான தகுதி வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். எந்தவித வருவாய் தரும் அரச பதவியில் இருக்கக்கூடாது. முதலமைச்சராக விரும்பினால் 25 வயசு உள்ளவராக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கனாலும் அந்த 25 தான். ரைட்டாக மேலவைனா 30 வயசு. இந்த வயதுக்காக மட்டும்தான் போட்டிருக்காங்க. அடுத்தது மேலவைனா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது. எம்ஜிஆர் தான் கலைச்சார். ஓரவை சட்டமன்றம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ ஆளுநருக்கான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு. மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார் ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக, அது பெயரளவு தலைவர்னு சொல்லலாம். உண்மையான தலைவருங்கிற வார்த்தை உண்மைன்னு வந்தால் தான் முதலமைச்சர். மற்றபடி வெறும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவர், மகத்தான அதிகாரங்களுடையவர் யார்? ஆளுநர் தான். அதே மாதிரி மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவரும் ஆளுநர் தான். பட் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக முதலமைச்சராக இருக்கிறார். உண்மைன்னு வந்தால் முதலமைச்சர். மாநில அரசாங்கத்தில் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கையிலும் ஆளுநர் பெயரால் தான் நடக்கணும். ஆளுநரின் பெயரால் தான் நடக்கணும். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு விட்ருவாங்க. அரசு பல்கலைக்கழகத்தில் வேந்தராக இப்போ கிடையாது. இப்போ இது பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி பண்ணிட்டாங்க. அவர் வேந்தராக செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ சிஎம் தானே வேந்தராக இருக்க முடியுங்கிற மாதிரி அவரே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும். அடுத்து சட்டத்துறையால் அனைத்து சட்டமும் மசோதாக்களும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. தலைமை வழக்கறிஞர் அவர் தான் அப்பாயின் பண்ணுறாரு. டிஎன்பிசிக்கும் அவர் தான் அப்பாயின் பண்ணுறாரு. தலைமை தேர்தல் ஆணையரும் அவர் தான் அப்பாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. வேந்தர் துணைவேந்தர் மட்டும் அவற்றிருந்து இப்போ இது பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆளுநருக்கான என்னது. ரைட். அடுத்தது அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள்? மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றனர். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறைன்னு 3 பிரிவு இருக்குது. சட்டமன்றத்தோட வேலை சட்டம் இயற்றுவது, நிர்வாகத்துறையோட வேலை சட்டத்தை செயல்படுத்துவது, நீதித்துறையோட வேலை சட்டத்தை நிலைநாட்டுவது. ஒரு சிவாஜி படத்தில் இந்த டைலாக் அப்படியே வந்திருக்கும். உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகளாக இருப்பாங்க. எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியாகலாம் கவுண்ட் இருக்காது. குடியரசுத் தலைவரால் தான் நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறாங்க. தலைமை நீதிபதி தனது 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருக்கலாம். உயர்நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் இருக்கிற நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பார் இவர். ரைட்டா உங்களுக்கு? ரைட். அடுத்து மாநில அரசின் தலைவர் யாருப்பா? அரசாங்க தலைவர்னா தான். மாநில அரசாங்க தலைவர் யார்? முதலமைச்சர். மத்திய அரசாங்க தலைவர் யார்? பிரதமர். அப்போ அரசாங்கம்னு வந்தால் அது பிரதமர்னு அங்கே சொல்லணும், இங்கே முதலமைச்சர்னு சொல்லணும். மத்திய அரசின் தலைவர் எப்படி குடியரசுத் தலைவரோ, மாநில அரசின் தலைவர் கவர்னர். 5 ஆண்டுகளுக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுகிறார். மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் முதலமைச்சரிடம் உள்ளது. பெரும்பான்மை கட்சியின் தலைவர் முதலமைச்சராகவே நியமிக்கப்படுகிறார். கட்சியின் தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அவங்க எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊடகமும் ஜனநாயகமும், அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஊடகம் ஜனநாயகத்தில் அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலேருந்து இப்போ ஸ்டேட்டை பிரிச்சுட்டாங்க. எல்லா ஸ்டேட்டையும் பிரிக்கவும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆடியோ எல்லாம் சொல்லி ஆகணும்ல. 1956 அந்த பெயரில் வந்துருச்சு அகில இந்திய வானொலியில். ஆரம்பித்த தினமும் 36. இது 12th ஹிஸ்ட்ரி புக்லேயே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். 56 அகில இந்திய வானொலின்னு மாற்றிட்டாங்க. ரைட்டாங்க. ஸோ 36 to 56 எத்தனை வருஷம் கேப்பு? 20 வருஷம் கேப். அடுத்து கிரேக்க சொல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது கிரேக்க சொல். 6th புக்லேயே படிச்சிருப்போம். அடுத்து இயற்கை பேரிடர் மேலாண்மை. இந்த பேரிடர் மேலாண்மையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2018 ஒரு முக்கியமானது, ஒரு புழுதி புயல் வந்துச்சு. அது பயங்கரமாக இந்தியாவையே பயங்கரமாக மோசமாகுச்சு. 2004 சுனாமி வந்த பின்னாடி தான் 2005 பேரிடர் மேலாண்மை ஆரம்பித்தாங்க. 2004 சுனாமி வந்த பின்னாடி தான் 2005 இந்திய பேரிடர் மேலாண்மை ஆரம்பித்தாங்க. சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிருந்து பெறப்பட்டது. சு அப்படின்னா துறைமுகம், நாமி அப்படின்னா அலைகள், துறைமுக அலைகள் அப்படின்னு அர்த்தம். இது சுனாமி வந்தது. கஜா புயல் தமிழ்நாட்டில் வந்தது, பெரும் பாதிப்பு, அது எல்லாருக்கும் தெரியும். டேட்டு 2018. கஜா புயல் 2018, புழுதி புயல் அப்படிங்கிறது 2018 தான்.
இந்திய அளவில் பெரிய புழுதி புயல் வந்ததும் 2018 தான். சுனாமினா 2004 தான். சுனாமிக்கு அப்புறம் ரொம்ப பாதிப்புனா கஜா புயல் தான் 2018. எப்பயுமே 4-8 அப்படிங்கிற நம்பர் தான் வருது. அப்போ 2004 இது 2018. 120 கிலோமீட்டர் வேகத்தில் நவம்பர் 10ஆம் தேதி அதிகாலையில் வீசிச்சு. நவம்பர் 10ஆம் தேதி வீசிச்சு. இது கஜா புயல். அடுத்தது தேசிய பேரிடர் மேலாண்மை அது வந்து ஆரம்பித்தாங்க 2005 டிசம்பர் 25. ஏன்னா டிசம்பர் அப்போ தான் சுனாமி வந்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் 24 26 தான் சுனாமி வந்துச்சு. அப்போங்கிற போது இந்திய அரசால் அப்புறம் அடுத்த வருஷம் 2005 டிசம்பர் 25 என்ன பண்ணிட்டாங்க 2005 25ன்னு சொல்லி தேசிய பேரிடர் ஆணையம் ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய பேரிடர் ஆரம்பித்த பின்னாடி மாநில பேரிடர் ஆணையமும் மேலாண்மை திட்டம் 2018 2030 முன்னோக்கு திட்டமாக உருவாக்கிட்டாங்க. 2018 தான் கஜா புயல் வந்துச்சுல, அதனால் ஒரு முன்னோக்கு திட்டமாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பெண்கள் மேம்பாடு. பெண்கள் மேம்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமை ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை அன்னைக்கே வலியுறுத்திடுச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகள் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் போது நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லி 2012 அப்பயே பராக் ஒபாமா ஐநா சபையில் பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியம். உலகெங்கிலும் கல்வியறிவு இளையோரில் கிட்டத்தட்ட 63% பெண்கள் தான். உலக அளவில் ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுறது. அந்த பெண் வந்து ஆரம்ப கல்வி படித்தாலே அந்த பெண்ணுக்கு வருமானம் 20% அதிகரிச்சிடும். 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் ஜிடிபியில் சராசரியாக 3% அதிகரிக்குது. பாருங்க, 10% படித்தா 3% ஜிடிபி அதிகரிக்குது. பார்த்தீங்களா, பயங்கரமான விஷயமா இருக்கா. அடுத்து வந்து சாவித்திரிபாய் பூலே, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் தொடங்கினவங்க. முதல் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினவங்க 1848. பெண்கள் பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள்லாம் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சது 8 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ரைட்டா? இல்லாட்டி 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு விடுவாங்க, காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே போயிடணும். அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி தான். 4 to 8 பெண்களுக்கான பள்ளி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்காங்க. சாயங்காலம் 4 to 8 வாங்க, பெண்களுக்கான பள்ளியை கூட தொடங்கிக்கணும்னு. 48 இல்லை சார், சுதந்திரம் வாங்கினது 1947 சார். அப்போ அதுக்கு முந்து கரெக்டாக 100 வருஷம் பேக் போனோம்னா 1848 சார். அவ்வளோதான் சார். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கிறோம் சார், வச்சுக்காங்க. அவ்வளோதான். ரைட். அடுத்து இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள், இது ஒன்று. முதல் பெண் அந்த உலகளவில் இருக்கிறவங்க யாருன்னு. பிரதமர்னா இலங்கை தான். பண்டார நாயக்கே. விண்வெளினா வாலண்டியராக போய் ரஷ்யா தான். விண்வெளினா வாலண்டியராக போய் போனவங்க, ரஷ்யாவை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரம்னா ஜப்பான். குட்டையாக இருப்பாங்கள்ல, ஒரு ஜான் தான் இருப்பாங்க. அவங்க எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டுருக்காங்க. ஒரு ஜான் இவ்வளோ ஒரு ஜான் இருக்கும். குட்டையாக இருந்தனால அளவிட்டாங்க, ஜப்பான். ஸோ ராக்கெட்னா ரஷ்யா. ரைட்டு, ராக்கெட்னா ரஷ்யா. பாருங்கள், ராக்கெட் ரஷ்யா, அழகாக இருக்கு பாருங்கள். அடுத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பர், இங்கிலாந்துக்காரர். ஒலிம்பிக்கில் தங்கம் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. வாங்கப்பா இந்தாங்க தங்கத்தை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ், இங்கிலாந்து. ஓகேவாப்பா, இது பிரச்சனை இல்லை. அடுத்தது மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916 5 மாணவிகளுடன் புனேயில் தொடங்கினாங்க. யூனிவர்சிட்டி, லேடிஸ் யூனிவர்சிட்டி. பொதுவாக 16 வயசு இருந்தாலே அன்றைக்கி ஸ்கூல் முடிச்சிடுறாங்க. அப்போ யூனிவர்சிட்டி போயிருந்துருக்கலாம் லேடிஸ் வந்து. அப்போ மகளிர் பல்கலைக்கழகம் 1916 புனேயில். கரெக்டாக பூனைக்குட்டி மகளிருக்கு ரொம்ப பிடிக்கும். யூனிவர்சிட்டி ஃபுல்லாக பூனையாக இருந்திருக்கும். அடுத்தது மத்திய அமைச்சரவையில் பதவி வைத்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். ஏன்னா மத்திய அமைச்சரவையில் இருந்த பதவி வைத்த முதல் பெண் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் தான். அவங்க தான் அங்கே போய் பேசினாங்கல்ல. வெளியுறவுத்துறை அமைச்சர்னா தான் சுஷ்மா ஸ்வராஜ். அடுத்தது சரோஜினி நாயுடு முதல் பெண் ஆளுநர். இந்த நாயுடுன்னு வந்துட்டா ஆளுநர். ஐநா சபையில் போய் பேசினாங்களே விஜயலட்சுமி பண்டிட். எத்தனை வகமாக பிரிக்கலாம்? விஜயலட்சுமி பண்டிட் 1 2 3 பிரிக்கலாம். 1953 அவங்க பேச போனாங்க. ரைட்டா? பெண் தலைவர் அவங்க தான். ஐநா சபையில் பேசப்பட்ட முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சர்கள் பதவி வைத்த முதல் பெண்ணும் விஜயலட்சுமி பண்டிட் தான். அடுத்து இந்தியாவில் முதல் பெண் பிரதமர். பண்டிட்னா ஆசிரியர்னால அவங்க போயிருக்கலாம்.
நம்ம பிரதமர் இந்திரா காந்தி 66 இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்புறம் கேப் விட்டாங்க இருந்தாங்க. முதல் பெண் காவல்துறை கிரண் பேடி, ஒரு பேடி மாதிரி இருக்கணும். அதான் முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி, ஜஸ்ட்டு உயரதிகாரி. அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண், எவரெஸ்ட்டில் ஏறிட்டாங்க. பச்சையந்திரி பால், நிறைய பால் குடித்தோன்னு வச்சுக்கோங்கவேன், உடம்பு பூஸ்டப்பாக இருக்கும், எவரெஸ்ட்டே ஏறிடலாம். அடுத்து புக்கர் பரிசு அருந்ததி ராய். அருந்ததின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பேய் படம். அதில் ஒரு புக் இருக்கும், அந்த புக்கில் தான் அவனை எப்படி வில்லனை கொல்லணும்னு போட்டிருப்பாங்க. அப்போ அருந்ததி ராய் தான் புக்கர் பரிசு. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், அது தெரியும், குடியரசுத் தலைவராலே பிரதிபா பாட்டீல் தான். அடுத்து சபாநாயகர்னா மீரா குமார். உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதினா பாத்திமா பிவி. இப்போ முதலமைச்சர்னு வரும், முதலமைச்சர்னு வந்தால் கிருபாலினி. ஐயோ கிருகிருன்னு வந்துருச்சு எனக்கு அப்படின்வாங்க சட்டசபைக்குள்ளே போனோன்னே. இவங்க நீதிபதிங்கனால பார்த்து போமா, நீதி பார்த்து வழங்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் பாத்திமா பிவி நீதிபதி. அப்போ பாருங்கள், விஜயலட்சுமி பண்டிட்னா மத்திய அமைச்சர், ஐநா சபை போனவங்க. நாயுடுனா ஆளுநர், கிருபாலினா முதலமைச்சர், உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதினா பாத்திமா பிவி. அடுத்தது காங்கிரஸோட முதல் பெண் அன்னி பெசன்ட், இந்த கிருபாலினி. முதல் பெண் மாநில முதலமைச்சர் கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரினா தான் பேடி. இது டிஜிபினா காஞ்சன், சௌத்ரி பட்டாச்சாரியா. காஞ்சனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிபினா யார்? டிஜிபினா டைரக்டர், இயக்குனர் தானே. காஞ்சனாங்கிறது படம் இயக்கணும்ல, இயக்குனர், முதல் பெண் காவல்துறை இயக்குனர். அப்போ காஞ்சனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர் அதிகாரினா கிரண் பேடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறையில் இருந்திருக்காங்க, இப்போ நிதியமைச்சராகவும் இருக்காங்க, இது தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது கல்வி அறிவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 74%, அதில் பெண்கள் கூட்டினா 10, ஆண்கள் கூட்டினா 10ன்னு வரும், அதான் 82. பெண்களுக்கு கூட்டினா 11ன்னு வரும், 65. பார்க்க தான் 65 மாதிரி இருக்கும், ஆனால் கூட்டி பாருங்கள் 11ன்னு வரும். இப்போ ஆண்களுக்கு கூட்டினா 10ன்னு தான் வரும், 82. இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னா 16% இடைவெளி இருக்குது, 16%. ஏன்னா ஒரு காலத்தில் 16 வயசு பொண்ணுங்களை ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் உடச்சி எந்திரிச்சு இன்றைக்கி வரணும்னா 16% இடைவெளி வந்து தானே ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து நுகர்வோர்னு எடுத்துக்கிட்டால் 86, அந்த ஒரு இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னாலே 86. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா 86 அக்டோபரில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு டிசம்பர் 24 இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துச்சு. டிசம்பர் 24. நம்ம எப்படி ஜூலை 1 2017 எப்படி ஜிஎஸ்டி சொல்கிறோமோ அது மாதிரி இது 1986 டிசம்பர் 24 நிறைவேற்றப்பட்டு வந்துச்சு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னாலே 86 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 24. அடுத்து நுகர்வோர்னால் தேசிய நுகர்வோர் என்ன சொல்லுதுன்னா, 1 கோடிக்கு மேலே இருந்தால் இங்கே வா, 1 கோடி கம்மியாக இருந்தால் ஸ்டேட் லெவலில் பாரு, 20 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தால் மாவட்ட அளவுக்கு பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிடறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை 2019 திருத்தி நிறைய ஃபைன்லாம் போட்டிருக்காங்க. எப்படின்னா தவறான விளம்பரம் கொடுத்தா, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரை, 10 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளித்தவருக்கு 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம். தவறான விளம்பரத்திற்காக 10 லட்ச ரூபா அபராதம் கொடுக்கலாம், 2 ஆண்டு சிறை தண்டனை. மேலும் செஞ்சார்னா 50 லட்ச ரூபா போட்டு 5 ஆண்டு, 10 லட்ச ரூபானா 2 ஆண்டு, 50 லட்ச ரூபா போட்டு 5 ஆண்டுகள். அந்த மாதிரி சேவையை தடை செய்யலாம், அவங்களுடைய சேவைகளை தடை செய்யலாம். 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கலாம். குற்றத்தை வந்து தப்பு செஞ்சாலும் நீட்டிக்கலாம். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ரைட்டாப்பா. அடுத்து இது தலைமை எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் இருக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தலைமையகம் 88 டெல்லியில் இருக்குது. உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அங்கே இருக்கார், உச்சநீதிமன்றம். ஸோ 1 கோடிக்கு மேலேனா அங்கே போயிரு, 1 கோடிக்கிட்டனா ஸ்டேட் லெவலில் பார்த்துக்க, 20 லட்ச ரூபாய்க்குனா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்துக்க. அப்படி தான் இவங்க கான்செப்ட். அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86, சட்ட அளவீட்டு சட்டம் 2009. ஒரு அளவீடு, சட்ட அளவீடுனா இப்போ எப்படின்னா 2009 இப்போ இப்படி தான் இருக்கும். எப்படி அளக்கணும்? இப்படி அளக்கணும். அதான் 2009. இந்திய தர நிர்ணயம், இது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நீங்கள் டிகோப்னு ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னு வச்சுக்காங்கவே, நுகர்வோருக்காக போய் நீங்கள் டிகோப்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் கூட்டுறவில் போய் படிச்சிங்கன்னா, அதில் போனீங்கன்னா இப்போ வந்து இந்த அப்ரைசர் கோர்ஸும் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி தான் நுகர்வோர்னாலே அந்த ஸ்டாண்டர்ட் வேணும்ல. ஸோ ரெண்டுமே ஒன்று தான்.
அத்தியாவசியம் அப்படின்னா 55. 5 ரூபாய்க்கு புதினா வாங்கினா 5 ரூபாய்க்கு மல்லித்தலை வேணும்ல, அப்போ அத்தியாவசியம்னா 55. கருப்பு சந்தைப்படுத்துதல்னாலே 1980. கருப்பு சந்தைப்படுத்தினாலே, கருப்பு சந்தைப்படுத்தல்னா இப்போ கருப்பு பணம் பார்த்திங்கன்னா 80 வயசு உள்ளவங்களுக்கு தான் அந்த கருப்பு பணத்தை எப்படி பராமரிக்கணும், தடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் தொழிலில் பயங்கர வெல்னோனாக இருப்பாங்க. 80 வயசு ஆள்கிட்ட போய் எப்பா கருப்பு பணம் நிறையா இருக்குது என்னப்பா செய்ய, இதில் போய் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க தான் ஐடியா கொடுப்பாங்க. இப்போ 80 வயசு இருந்தால் தான் அந்த கருப்பு பணத்தை கருப்பு சந்தைப்படுத்தல், தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்புன்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு? 86னா மொத்தம் 2. நுகர்வோர் இந்திய தர நிர்ணயம். அளவீடு, சட்ட அளவீடுனா இப்படி அளக்கணும், அப்படி ஒரு கோடு போட்டு அளக்கணும். புதினா 5 ரூபா, மல்லித்தலை 5 ரூபா, அத்தியாவசியம், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது சாலை போக்குவரத்து சட்டம் எப்போ பண்ணாங்கன்னா 88 ஏற்படுத்தப்பட்டு 89 நாடு முழுவதற்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 89, இந்த 89 தான் ஆண் பெண் 2 பேருக்கும் சம சொத்துரிமையும் கொடுத்தாங்க. அப்போ 88 ஏற்படுத்தப்பட்டு 89 நடைமுறைப்படுத்தப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? 86னா என்னது? 86னா என்னதுப்பா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 88னா என்னது? அந்த நீதிமன்றம் அமைச்சாங்க. 88 நீதிமன்றம் அமைச்சாங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் இது பண்ணாங்க. அந்த 88லேயே சாலை இது ஏற்படுத்தப்பட்டு 89 நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வரி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. சூரியன் தான் பூமியிலிருந்து உறிஞ்சி ஈரப்பதத்தை எப்படி மக்களுக்கு திருப்பி தருதோ, மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து நலத்திற்காகவே கொடுக்கணும். காளிதாஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. வரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரிக்கு கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தோட சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. சமத்துவ விதினா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக விதி வரி போட்டுறது தப்பு. அதில் வந்து என்னென்னா நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறையாவும், கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கம்மியாகவும், இந்த மாதிரி அந்த இது ஃபாலோ பண்ணணும். உறுதிப்பாட்டு வரினா வரி அப்பப்போ மாற்றக்கூடாது, ஒரு உறுதிப்பாடோடு போகணும். வசதி விதினா வரி செலுத்துவோருக்கு அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரணும். கரெக்டாக வந்து அவங்க கஷ்டப்படாமல் வரி கட்டணும். அந்த மாதிரி சிக்கன விதி அப்படிங்கிறது என்னென்னா அரசாங்கம் ஒரு 10 பேர்கிட்ட வரி வாங்கிருக்கா 100 பேரை அப்பாயின் பண்ணக்கூடாது. 10 பேர்கிட்ட வரி வாங்கினா 2 பேரை வச்சு செலவு சிக்கனமாக வச்சு வரியை வசூல் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு வரி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ரூலை கிரியேட் பண்ணவர் தான் நம்ம ஆடம் ஸ்மித்து. வரி விதிப்பு வகைகள் விகிதாச்சாரத்தில் விதிக்கலாம், வளர் வீதத்தில் விதிக்கலாம், தேய்வு வீதத்துலையும் விதிக்கலாம். விகிதாச்சாரம், வளர் வீதம். விகிதாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா விகிதாச்சாரம் தான் இருக்குது. வளர் வீதம்னா நம்ம டைரக்ட் டேக்ஸ்காரவங்களுக்குலாம் அப்படி தான் இருக்கும். இப்போ 10% போட்டாங்கன்னு வச்சுக்காங்க, 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 100 ரூபா கட்டுவாங்க. 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு 25% போட்டுறாங்க. 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 50%. இந்த வரியில் பணத்தில் மாறுபாடு இல்லை. வரி வந்து 10%, 25%, 50% இப்படி போட்டுருவாங்க. இந்த டைரக்ட் டேக்ஸில் தான் வளர் வீத வரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 வகையான வரி விதிப்பு இருக்குது. விகிதாச்சாரம், வளர் வீதம், தேய் வீதம், 3 வகையாக இருக்குது. ரைட்டாப்பா? அடுத்தது நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரினாலே ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க. 1963 தான் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியமே உருவாக்கியிருக்காங்க. 1963 ரைட்டா? அப்போ தான் உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா இது நேரு சாகிறதுக்கு முன்னாடியே மத்திய வருமான சட்டம். நேரு இறந்தது 64. நேரு சாகிறதுக்கு முன்னாடியே 63லேயே வருவாய் வாரியம் இந்த வரிக்கு ஒன்று வேணும்னு சொல்லி உருவாக்கி விட்டு போயிட்டார். நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி. அன்பளிப்புலாம் வைர நெக்லஸ் கூட கொடுப்பாங்க, அதெல்லாம் நேர்முக வரி தான். ரைட்டாப்பா? மறைமுக வரினா சொத்து வரி, மறைமுக வரினா சேவை வரி, விற்பனை வரி, வேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலால் ஆயத்தீர்வை வரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பொழுதுபோக்கு வரி. இதெல்லாம் வந்து மறைமுக வரி. இதுக்கு நான் ஷார்ட்கட்டே சொல்லியிருக்கேன். இப்போ பொழுதுபோக்கு படத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் தான் டேக்ஸ் கட்டணும். அவர் நடிகர் 50 கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அவர் சொத்து வரி கட்டிடுவார். சொத்து நிறுவனம் அன்பளிப்பு அவங்க பார்த்துக்குருவாங்கப்பா. நமக்கு அன்பளிப்பு என்ன? மிஞ்சி போனால் ஒரு கடியாக இருந்தால் கிஃப்டாக வரும். அவங்களுக்கு அன்பளிப்பு என்ன? ஒரு ரஜினிக்கெலாம் அன்பளிப்பு என்ன வரும்? அவருக்கு வைர நெக்லஸ் கூட போகலாம். அப்போ அவர் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டாப்பா? ஜிஎஸ்டி இப்போ கொண்டு வந்துட்டோம். வேட்டுங்கிறது எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? 3 எழுத்து சொல்லுங்கிறனால 2003 அறிமுகப்படுத்தினாங்க. ஹரியானாவில் முதல் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ 2005 எல்லா ஸ்டேட்டுக்கும் மேக்ஸிமம் அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி வந்தோன்னா அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தூய்மை பாரத வரி.
தூய்மை பாரத வரி அப்படிங்கிறது என்னென்னா 2015ஆம் ஆண்டு பாரத வரி தூய்மை பாரதத்தோட பெயரில் வந்து பார்த்திங்கன்னா 2015 நவம்பர் 15 நவம்பர் 15 வரி விகிதம் 0.5 இருந்துச்சு. இப்போ சேவை வரியில் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதான் தூய்மை பாரத வரி 2015 ரைட். அந்த பெயரால் வசூலிக்கப்படும் வரி 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நவம்பர் 15 தூய்மை பாரத வரி 2015. நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எல்லாமே ஈஸி தான். இந்த வரியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. பிறருக்கு மாற்ற இயலாது, இது வேறருக்கு மாற்றலாம். இது நிறுவனம் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓகே. பணவீக்க அழுத்தம் இல்லை. இங்கே எதுவும் பணவீக்கத்துக்கான அழுத்தம்லாம் கிடையாது. இங்கே பணவீக்க அழுத்தம் உண்டு. உதாரணமாக மறைமுக வரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ பணவீக்க காலத்தில் என்ன பண்ணணும்னா பணவீக்க காலத்தில் மறைமுக வரியை தான் இது பண்ணி அழுத்தம் கொடுப்பாங்க. அழுத்தம் கொடுத்து வரியை நிறையா போட்டு மக்கள்கிட்டருந்து காசை பிடுங்குவாங்க. ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து மறைமுக வரி கட்டுறவங்க, நம்மலாம் கஷ்டப்படுறவங்க. டைரக்ட் டேக்ஸ் கட்டுறவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். இப்போ மறைமுக வரி நம்ம கட்டுறோம்னா நமக்கு அழுத்தம் கொடுப்பாங்கன்னா உண்டு. அவங்களுக்கு எப்பயுமே இல்லை, அழுத்தம்லாம் எதுவுமே கிடையாது. மன அழுத்தம் கூட அவங்களுக்கு கிடையாது. நமக்கு மன அழுத்தம் கூட இருக்கும். அந்த மாதிரி மன அழுத்தம் பணவீக்க அழுத்தம் உண்டு. இங்கே வரி தாக்கம் சமமாக வச்சுருப்பாங்க, இங்கே வெவ்வேறாக வேறுபடும். அது நமக்கு தெரிஞ்சதான். ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஒவ்வொரு வேரியண்ட்டாக சாக்லேட்டுக்கு ஒரு மாதிரி கட்டுவோம், டிவிக்கு ஒரு மாதிரி கட்டுவோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வேறுபடும். இங்கே நெகிழ்வுத்தன்மை அதிகம், அங்கே நெகிழ்வுத்தன்மை குறைவு. அட்ஜஸ்ட்மெண்ட்டு அங்கே கம்மி, இங்கே நெகிழ்வுத்தன்மை அதிகம். மானிட்டர் பண்ணுறதே கஷ்டம். மறைமுக வரிலாம் பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நேர்முக வரி கூட பண்ணிடலாம் ரைட்டாப்பா. ஸோ அது மாதிரி நெகிழ்வுத்தன்மை நமக்கு வந்து அதிகம். பணவீக்க அழுத்தம் நமக்கு இருக்கானா இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், அங்கே மறந்துடக்கூடாது எக்ஸாம் ஹாலில். அதுக்கு தான் ரைட்டாப்பா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஓவரால் இப்போ சிவிக்ஸில் இவ்வளோ தான். இந்த 55 பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானதான். இப்போ நீங்கள் வந்து எந்ததும் உங்களுக்கு வந்து இப்போ ரிவிஷன் மட்டும் விட்டு பாருங்களேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவிஷன் விட்டு அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்கள் 7th பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இதே மாதிரி 8th சிவிக்ஸும் ரொம்ப ஈஸி தான், 9th சிவிக்ஸும் ஈஸி தான். இந்த ஏரியா வந்து நம்ம அசால்ட்டாக விட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின் கிட்ட வந்துடும். 6th to 9th இந்த சிவிக்ஸ் ஏரியாலே 4 to 5 கொஸ்டின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏன்னா எக்கனாமிக்ஸு கான்ஸ்டியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரைட்டாப்பா. கொஸ்டின் பார்க்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் என்னடா இப்படி சின்ன புக்கிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம பார்க்காம விட்டோமேனு இருக்கவே கூடாது ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். அடுத்தது ஹிஸ்ட்ரியை பற்றி எடுத்துகிறேன், ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.